ஒரு கடவுள் ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டும் மலையிலிருந்து இறங்கி லட்சக்கணக்கான பக்தர்களை சந்திக்க வருகிறார் தெரியுமா? அதுவும் ஆற்றுக்குள் இறங்கி அருள் தரும் அந்த அற்புத காட்சி தமிழ்நாட்டிலேயே மிக பிரபலமான ஆன்மீக திருவிழாக்களில் ஒன்று. மதுரையில் நடக்கும் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவத்தில் பின்னால் இருக்கும் உண்மையான வரலாறு என்ன? ஏன் கள்ளழகர் தாமதமாக வந்தார்? ஏன் அவர் வைகை ஆற்றிலேயே திரும்பிச் செல்கிறார்? இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் வாங்க. வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் பார்க்க போகும் ஆன்மீக நிகழ்வு மதுரை சித்திரை திருவிழாவின் மிக முக்கியமான பகுதி, கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம். இந்த நிகழ்ச்சியை பார்க்க தமிழ்நாடு முழுவதும் மட்டுமல்ல, வெளிநாடுகளிலிருந்தும் பக்தர்கள் வருகிறார்கள். இந்த வீடியோவை முழுவதும் பாருங்கள். கள்ளழகர் பற்றிய அரிய தகவல்களையும் இந்த வைபவத்தின் ஆன்மீக ரகசியங்களையும் தெரிந்து கொள்ளலாம். கள்ளழகர் யார்? கள்ளழகர் என்பது திருமாலின் அவதாரமாக கருதப்படும் பெருமாள். இவர் மதுரை அருகே உள்ள அழகர் மலையிலே எழுந்தருளியிருக்கிறார். அங்க இருக்கும் கோவில் அழகர் கோவில் என்று அழைக்கப்படுகிறது. கள்ளழகர் மிகவும் அழகான தோற்றத்தில் இருப்பதால் அழகர் என்று அழைக்கப்படுகிறார். பக்தர்களின் மனதை கவரும் தெய்வீக அழகு கொண்டவர் என்பதால் கள்ளழகர் என்று பெயர் வந்ததாக கூறப்படுகிறது. இந்த கோவில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையானது. பெருமாளின் 108 திவ்ய தேசங்களில் இதுவும் ஒன்றாகும். அழகர் மலை முழுவதும் இயற்கை அழகு நிறைந்த பகுதி. மலையும் காடும் குளிர்ந்த காற்றும் பக்தர்களுக்கு ஒரு ஆன்மீக அனுபவத்தை தருகிறது. சித்திரை திருவிழாவின் சிறப்பு. மதுரையின் சித்திரை திருவிழா உலக புகழ் பெற்ற திருவிழாக்களில் ஒன்று. இந்த விழா 2 பெரிய ஆன்மீக நிகழ்வுகளை ஒன்றாக இணைக்கிறது. ஒன்று, மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம். 2, கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம். புராண கதையின்படி மதுரை மீனாட்சி அம்மன் திருமணத்திற்கு அவருடைய அண்ணனான கள்ளழகர் அழைக்கப்படுகிறார். அதை அறிந்த கள்ளழகர் அழகர் மலையிலிருந்து மதுரைக்கு புறப்படுகிறார். ஆனால் அவர் மதுரைக்கு வரும் நேரத்தில் திருமணம் முடிந்து விடுகிறது. இதனால் கள்ளழகர் வருத்தமடைந்து வைகை ஆற்றிலேயே நின்று அங்கிருந்த பக்தர்களுக்கு அருள் வழங்கி திரும்பி செல்கிறார். இதைத்தான் இன்று வரை ஆண்டுதோறும் வைபவமாக கொண்டாடுகிறார்கள். கள்ளழகர் புறப்படும் தருணம். சித்திரை மாதத்தில் கள்ளழகர் தங்க அலங்காரத்தில் மிகவும் பிரம்மாண்டமாக அலங்கரிக்கப்படுகிறார். பெருமாளை பார்க்க லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடுகிறார்கள். மேலதாளங்கள், வேத மந்திரங்கள், கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தர்களின் முழக்கங்கள், அந்த சூழ்நிலையே பக்தி பரவசமாக இருக்கும். கள்ளழகர் குதிரை வாகனத்தில் எழுந்தருளி அழகர் மலையிலிருந்து மதுரைக்கு புறப்படுகிறார். வழியெங்கும் பக்தர்கள் பூக்கள் தூவி வரவேற்பார்கள். சிலர் கண்ணீர் மல்க கும்பிட்டு வழிபடுவார்கள். அந்த தருணம் மிகவும் உணர்ச்சி பூர்வமானதாக இருக்கும். வைகை ஆற்றில் இறங்கும் அற்புதம். இந்த திருவிழாவின் உச்சகட்ட தருணம். கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நேரம். அந்த நாளில் மதுரை முழுவதும் மக்கள் கூட்டமாக இருக்கும். வைகை ஆற்றின் இருபுறம் பக்தர்கள் நிறைந்திருப்பார்கள். பெருமாள் ஆற்றுக்குள் இறங்கும் அந்த ஒரு தருணத்தை காண மக்கள் பல மணி நேரம் காத்திருப்பார்கள். கள்ளழகர் தங்க அலங்காரத்தில் சூரிய ஒளியில் பிரகாசமாக காட்சி தரும்போது பக்தர்கள் பரவசம் அடைவார்கள். அழகரே வருக என்ற முழக்கங்கள் ஒலிக்கும். அந்த நேரத்தில் பக்தர்கள் தண்ணீரை புனித தீர்த்தமாக எடுத்து செல்கிறார்கள். இந்த காட்சியை ஒரு முறை பார்த்தாலே வாழ்நாளில் மறக்க முடியாது என்று பலர் கூறுகிறார்கள். ஆன்மீக நம்பிக்கைகள். கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நாளில் பெருமாளை தரிசித்தால் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும், திருமண தடை நீங்கும், தொழில் வளர்ச்சி கிடைக்கும், மன அமைதி கிடைக்கும், நோய்கள் குறையும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். அந்த நாளில் கோவிந்தா என்று மனதார சொன்னாலே பெருமாளின் அருள் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. திருவிழாவின் பாரம்பரியம். இந்த திருவிழா நூற்றாண்டு காலமாக நடைபெற்று வருகிறது.
மதுரையின் கலாச்சாரம், பாரம்பரியம், ஆன்மீகம் அனைத்தையும் இணைக்கும் விழாவாக இது இருக்கிறது. இந்த விழாவின் எந்த மத வேறுபாடும் இல்லை. அனைவரும் ஒன்றாக கலந்து கொண்டாடுகிறார்கள். இதுவே தமிழர்களின் ஆன்மீக ஒற்றுமையை காட்டுகிறது. கள்ளழகர் பற்றிய அரிய தகவல்கள். அழகர் கோவிலில் உள்ள பெருமாள் மிகவும் அழகான அலங்காரத்திற்கு பிரசித்தி பெற்றவர். கோவில் சுற்றிலும் பல சித்தர்கள் தவம் செய்ததாக கூறப்படுகிறது. அழகர் மலையில் இன்னும் பல தெய்வீக சக்திகள் இருப்பதாக பக்தர்கள் நம்புகிறார்கள். அங்கு சென்றாலே மன அமைதி கிடைக்கும் என்று பலர் கூறுகிறார்கள். ஒரு கடவுள் தனது சகோதரியின் திருமணத்திற்கு வருகிறார். ஆனால் தாமதமாக வந்து வைகை ஆற்றிலேயே நின்று திரும்பிச் செல்கிறார். இந்த கதை வெறும் புராணம் மட்டும் இல்லை, அது அன்பின் அடையாளம், பக்தியின் அடையாளம், குடும்ப பாசத்தின் அடையாளம். அதனால்தான் இன்று வரை லட்சக்கணக்கான மக்கள் கள்ளழகரை காண ஆவலுடன் காத்திருக்கிறார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.